அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் ப்ரோலிட்டேரியட் ப்ளீடர்ஸ் ஸ்கூல் சார்பாக தொடர்ச்சி சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்தி வரோம். அந்த வகையில் நமக்கு பல வகுப்புகள் இதுக்கு மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமா இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய ஏபிபி எக்ஸாமா இருக்கட்டும், நமக்கு பல வகுப்புகள் எடுத்து கொடுத்த R.Chithradevi மேடம் அட்வொகேட் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா TANPID Act. இந்த TANPID Act பார்த்தீங்கன்னா ஏபிபி எக்ஸாம்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. அதோட தொடர்ச்சியாக தான் மேடம் கேட்டு கொண்டதற்காங்க இன்னைக்கு வந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு மேடம் எடுத்துக்கூடிய வகுப்புல எதுவும் சந்தேகம் இருந்தால் வகுப்பு முடிவில் கேளுங்க. மேடம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், நம்ம வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் வெல்கமிங் சார். பார்க்க போற ஆக்ட் வந்து TANPID Act 1997. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்துருவோம். 1997ல இந்த ஆக்ட் வர்றதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன, அந்த காலகட்டத்துல நம்மளோட தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, எதனால இந்த ஆக்ட் வந்து நமக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நெசசிட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 1997 அந்த பீரியட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து காசை வந்து ஏதாவது ஒரு ஃபேன்சிஃபுல்லான ஒரு ஸ்கீமை காமிச்சு அதுல பணத்தை டெபாசிட் பண்ண சொல்லிட்டு ஓவர் நைட் காணாம போயிடுவாங்க கம்பெனியை பூட்டிட்டு. சோ அப்ப அதுல வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். சோ அதுல இருந்து நம்ம வந்து பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஆக்ட். சோ ஆப்ஜெக்ட் வந்து 3 ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த ஆக்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன் அகைன்ஸ்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹூ ஃபெயில்டு டு ரிட்டர்ன் தி டெபாசிட். சோ ஆக்ஷன் அகைன்ஸ்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லும் போது இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா யாரு அப்படின்றது ஆக்ட்லயே வந்து நமக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல டெபாசிட் பண்ணுனா அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணாம ஃபெயில் ஆயிருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள். சோ இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமா யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த சீட் பண்றாங்களோ இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஷுட் பி மேட் லயபிலிட்டி அண்டர் தி பீனல் ப்ரொவிஷன் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே அவங்களை அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ஆப்ஜெக்ட். தேர்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் கோர்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்பீடி ட்ரையல் அண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் அட்டாச்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரியான அஃபென்ஸை வந்து ஸ்பீடி ட்ரையல் எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடி ட்ரையல்ல வந்து இந்த அஃபெக்டட் பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்து அவங்களோட பணத்தை இழந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஏமாத்தினவங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட சொத்தையும் பணத்தையும் பறிமுதல் பண்ணி இந்த அஃபெக்டட் பீப்புளுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும். சோ இதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ இந்த 3 தான் வந்து இந்த ஆக்டோட பிரைம் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்ப ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஆக்ட் வந்து எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7/8/1997ல ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ். சோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 1999, 2003, 2004, 2008ல அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 2003 அமெண்ட்மெண்ட் கொஞ்சம் வைட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அது அந்த அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரிஜினலா ஆக்ட்ல வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் அவங்க வந்து இந்த ஆக்டோட ஸ்கோப்ல ஒரிஜினல் ஆக்ட்ல இல்ல. பட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்து கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனிஸையும் இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதே போல நான் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பினான்சியல் கம்பெனிஸ் வந்து ஒரிஜினலா இந்த ஆக்ட்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருந்தாங்க. ஒரிஜினல் ஆக்ட்ல லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் 2003ல என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட அந்த வேர்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் இப்ப அவங்களும் இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்றது இதெல்லாம் நமக்கு அமெண்ட்மெண்ட் மூலமா நடந்தது. சோ இது வந்து இப்ப இதுல 1999ல வந்து இந்த ஆக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் சொல்லிடுறேன். சோ 1999ல வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து 2 கம்பெனி அப்ளிகேஷன் வந்து கேஸ் வந்து லிட்டிகேட் ஆயிருக்கும் போது அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்படாத கம்பெனிஸ் வந்து இந்த ஒரிஜினல் ஆக்ட்ல வந்து முதல்ல இல்ல. சோ அப்ப என்னாச்சுன்னா இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டெபாசிட்டை வாங்கிட்டு அந்த காமன் பீப்புளை ஏமாத்தணும்ன்ற இன்டென்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுனாங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணாம வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ள ஒரிஜினல் ஆக்ட்ல இல்ல. அதே போல நான் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பெனிஸ் அவங்களும் வந்து இந்த ஆக்ட்ல இருந்து ஒரிஜினல் ஆக்ட்ல எக்ஸ்க்ளூட் ஆனதுனால அந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த அஃபென்ஸை வந்து சப்சிக்வெண்டா கமிட் பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப சொல்லக்கூடிய இந்த கம்பெனி அப்ளிகேஷன் நம்பர் 479/480/1999. சோ இந்த கேஸ்ல வந்து நம்மளோட ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதாவது ஒரு ஸ்பெஷல் விங் வந்து நீங்க கான்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இந்த நேச்சர்ல வந்து இந்த அஃபென்ஸை வந்து கண்டினியூ பண்றவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக
ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி இந்த கம்பெனி அப்ளிகேஷன்ல வந்து நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் பண்றாங்க. சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு போடப்பட்ட அந்த ஆர்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஜிஓ ஒன்னு பாஸ் பண்றாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டர் டேட் வந்து 24/12/1999. அது எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் வருதுன்னா 1/1/2000 வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. சோ அதுக்கு கீழே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அந்த எக்கனாமிக் இடபிள்யூஓ வந்து இதுல வர்றாங்க. சோ சப்சிக்வெண்டா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இன்கார்பரேட் பண்ணப்படாத கம்பெனிஸை விசாரிக்கிறதுக்கும் நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை விசாரிக்கிறதுக்காக இவங்களை பிரைமரியா கொண்டு வந்தா கூட இவங்களோட ஆம்பிட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்ப இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்ஸ் எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஆக்ட் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்தது அப்படின்றது இந்த இந்த ஒரு பேசிக்கான நாலேஜோட நம்ம ஆக்டை வந்து அப்ரோச் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997. மேம் அந்த கேம் இன்டு ஃபோர்ஸ் டேட் சொன்னீங்களா, அதுவும் சரியா கேட்கலாம் மேம். 1/1/2000 மேம். அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கல்ல மேம் இந்த ஆக்டோட டேட். அதுக்கு முன்னாடி சொன்ன டேட் வந்து ஆக்ட் 7/8/97. ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் 7/8/97. ஓகே மேம். ஓகே. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். அதே போல இந்த கம்பெனி அப்ளிகேஷனோட டேட் வந்து 29/9/1999 போட்டு ஆடுறது. 29/9/1999 கம்பெனி அப்ளிகேஷன்ல நம்ம ஹைகோர்ட் ஆர்டர் போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஹோம் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்ட ஜிஓ வந்து 1697. அது என்னைக்கு பாஸ் பண்றாங்கன்னா 24/12/1999 அந்த ஜிஓ பாஸ் பண்றாங்க. அது எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் வருதுன்னா 1/1/2000 வந்து அது கேம் இன்டு ஃபோர்ஸ் வருது. ஓகே. இப்போ வந்து ஆக்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆக்டோட பிரியாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் வந்து என்னன்னா நமக்கு ஆக்டோட நேம் தான் கொடுத்துருக்காங்க, TNPID Act 1997. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ஷால் கேம் இன்டு ஃபோர்ஸ் அட் ஒன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எப்போ நோட்டிஃபை ஆகுதோ அப்பத்துல இருந்து உங்களுக்கு இமீடியட்டா கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்துரும்ட்டாங்க. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே டேட் வந்து சொல்லிட்டேன். 7/8/1997 இருந்து ஆக்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுமா? ஓகே சரி. இப்போ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. மேம் நோட்ஸ் எடுக்க முடியல, அதுக்காக தான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டினா யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபாசிட்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ 4 டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்து 4 விஷயம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு வந்து ரொம்ப வைட்டல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். இது ஸ்டேட் ஆக்ட், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட். அதை தவிர்த்துட்டு 3 விஷயம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. காம்பிடென்ட் அத்தாரிட்டி, டெபாசிட் அண்ட் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். 3மே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டெஃபினிஷன் தான். என்ன சொல்லுதுன்றத பாத்துக்கோங்க. காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 4ல யாரு வராங்களோ அவங்க தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. சோ நம்ம அதுக்கு செக்ஷன் 4 வந்து இன்வோக் பண்ணி அதுல என்ன சொல்லிட்டாங்கன்றத பாக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்னா என்ன அப்படின்றது டிஃபைனிங் செக்ஷன்ல 2 சப்கிளாஸ் 2ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா டெபாசிட் ஆஃப் மணி எய்தர் இன் ஒன் லம்சம் ஆர் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மேட் வித் தி ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபார் ரிட்டர்ன் இன் எனி கைண்ட் ஆர் ஃபார் எனி சர்வீஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து கீவேர்டு தான். ஸோ டெபாசிட்டுங்கும் போது பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு அதாவது அந்த பணத்தை வந்து லம்சமா ஒரே ஸ்ட்ரோக்ல லம்சமா ஒரே இதா நீங்க டெபாசிட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்ட்டா இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நீங்க டெபாசிட் பண்ணிருக்கலாம். அந்த டெபாசிட் பண்ணத விஷயம் எதுக்காக பண்ணிருக்கலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு பிக்சட் பீரியடுக்கு டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ரெஸ்டோ ஏதோ ஒன்று வரணும் அப்படின்றதுக்காக நீங்க டெபாசிட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சர்வீஸ், இந்த டெபாசிட் நான் பண்ணினதுக்கு இவ்வளவு காலகட்டம் கழிச்சு எனக்கு ஏதாவது இன் ரிட்டர்ன் வேற ஏதாவது சர்வீஸ் நீங்க பண்ணணும்ன்ற நேச்சர்ல கூட நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ இந்த நேச்சர்ல எதுக்காக நீங்க வந்து ஒரு பணத்தை வந்து ஒரு பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட வந்து நீங்க டெபாசிட் பண்ணியிருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் டெபாசிட் அப்படின்றதுக்குள்ள வந்துடும். சோ இததான் வந்து 2 சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து 2 சப்கிளாஸ் 3ல வாட் இஸ் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா மீன்ஸ் an individual an association of individuals, a firm or a company registered under the Companies Act 1956 carrying on the business of receiving deposits under any scheme or arrangement or in any other manner but does not include a corporation or cooperative society owned or controlled by the state government.
சரி, ஓகே. இப்ப பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல யாரெல்லாம் சொல்றாங்க? இண்டிவிஜுவல், நீங்க வந்து ஒரு தனி நபரா இருந்து ஒரு பணத்தை வந்து பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு லம்சமாவோ இல்ல இன்ஸ்டால்மெண்டாவோ வாங்கிக்கிட்டு அதுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டா ரிட்டர்ன் பண்ணி தரேன், இல்ல வேற ஏதாவது சர்வீஸா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லி நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா இருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணனாலும் நீங்க இந்த பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ன்ற மீனிங் குள்ள வந்துருவீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்மா இருந்தாலும் அதுக்குள்ள வருவீங்க. அதே போல கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்டா இருந்தாலும் நீங்க இதுக்குள்ள வருவீங்க. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரிஜினலா ஆக்ட் எனாக்ட் பண்ணப்படும் போது இந்த கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட்ன்றது இதுல கிடையாது. பை வே ஆஃப் 2003 அமெண்ட்மெண்ட் இட் வாஸ் இன்கார்பரேட்டட். நெக்ஸ்ட் வந்து கேரியிங் ஆன் பிசினஸ் ஆஃப் ரிசீவிங் டெபாசிட்ஸ். சோ இப்போ நம்ம மேல சொன்ன இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்ம், அப்புறம் கம்பெனி ரெஜிஸ்டர் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட், இவங்க எல்லாம் என்ன பிசினஸ்ல என்கேஜ் ஆயிருக்கணும்னா கேரியிங் ஆன் தி பிசினஸ் ஆஃப் ரிசீவிங் டெபாசிட்னு சொல்றாங்க. சோ இப்போ அகைன் we have to see செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2. ஏன்னா டெபாசிட்ன்றத அங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அப்ப டெபாசிட்ங்கிறதுக்கு நீங்க மீனிங் அங்க பாத்துக்கணும். சோ நீங்க டெபாசிட்டை ரிசீவ் பண்ணணும்ன்ற நேச்சர்ல ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ன்றதுல வரீங்க. அதே போல நீங்க அந்த டெபாசிட்டை வந்து ஒரு ஸ்கீம், அதாவது இப்பெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க வீடு கட்டித்தர ஸ்கீம், இல்ல அந்த ஸ்கீமுக்குன்னு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிடுவாங்க, பல பல பேர்ல வந்து ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, இல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. சோ நீங்க ஸ்கீம்ன்ற நேச்சர்ல இதை பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி இதை பண்ணீங்கனாலும் சரி, சோ நீங்க எல்லாருமே இந்த பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ன்றதுல வந்துடுறீங்க. சரி, யார் வரமாட்டாங்க அப்படின்னா கார்பரேஷன் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணக்கூடிய கார்பரேஷன்ஸும் கோஆபரேட்டிவ்ஸும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் யார் வரமாட்டாங்கன்னா பேங்கிங் கம்பெனி ஆஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 5C ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே உள்ள பேங்கிங் கம்பெனிஸ் இதுல வரமாட்டாங்க, மீதி எல்லாரும் வருவாங்க. சோ இதுல வந்து இந்த டஸ் நாட் இன்க்ளூடுன்றதுக்குள்ளதான் முதல்ல அந்த நான் பினான்சியல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இப்போ அவங்களே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. சோ எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால இப்போ அவங்களும் இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ள பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ன்றதுல வந்துடுறாங்க. சோ இதுதான் வந்து பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்னா யாரெல்லாம் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் 2 சப்கிளாஸ் 3. நெக்ஸ்ட் வந்து 2 சப்கிளாஸ் 4 கவர்மெண்ட். சோ கவர்மெண்ட்னா முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், அது ஒன்றும் நமக்கு பெருசா காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இதோட வந்து டிஃபைனிங் செக்ஷன் வந்து 2 முடிஞ்சிச்சு. இப்போ 3 வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் டிஃபால்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ். Notwithstanding anything contained in any other law for the time being enforced, where upon complaint received from a number of depositors. இப்போ நீங்க வந்து இந்த ஆக்ட்ல வந்து 2 விஷயம் டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்கன்னா, இந்த டெபாசிட்ன்ற நேச்சர்ல ஒரு பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த அஃபெக்டட் பார்ட்டிஸ்க்கு வந்து அந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும். அதே சமயத்துல இத வந்து ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை பனிஷ் பண்ணணும். சோ 2 விஷயத்த டீல் பண்றாங்க. ஒன்னு வந்து சிவில் நேச்சர்ல இருக்கு, பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறது. இன்னொன்னு இந்த அஃபெண்டர்ஸை வந்து பனிஷ் பண்ணணும். சோ 2 விஷயத்தையுமே இந்த ஆக்ட்ல டீல் பண்றாங்க. ஒன்னு சிவில் நேச்சர்ல இருக்கு, இன்னொன்னு வந்து கிரிமினல் நேச்சர்ல இருக்கு. சோ அஃபென்ஸ் வந்து 5 and 5A டீல் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி 3ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்தினவங்க அந்த டெபாசிட் மூலமா வந்த பணத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணி அதை நம்ம பப்ளிக் ஆப்ஷன்ல சேல் பண்ணி அந்த சேல் ப்ரொசீட்ஸை வந்து அஃபெக்டட் பார்ட்டிக்கு கொடுக்கணும். இது ஆக்டோட இன்னொரு பனிஷ்மெண்ட்டை தாண்டி இன்னொரு வேலை இந்த ஆக்ட்ல இதை பண்றாங்க. ஸோ இப்போ 3ல வந்து அதுதான் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் டிஃபால்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அட்டாச் பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்லையா. சோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து 2 டைப்பா சொல்றாங்க, சப்கிளாஸ் 1 அண்ட் சப்கிளாஸ் 2ல. சப்கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, வேர் அப்பான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அ நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ். சோ நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலோ என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும் அப்படின்னா, தட் எனி பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ் டிஃபால்ட் தி ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. சோ பணத்தை டெபாசிட் பண்ணி எவ்வளவு காலத்துக்கு அவங்க டெபாசிட் பண்ணாங்களோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவங்க பணத்தை ரீபே பண்ணாம இருந்தாங்க, அந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னா, இல்லன்னா ஃபெயில்ஸ் டு பே தி இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் ஆர் ஃபெயில்ஸ் டு ப்ரொவைட் தி சர்வீஸ். ஏன்னா அங்க 3 விஷயம் டெபாசிட்ல பாத்துருக்கோம் இல்லையா. சோ ஒன்னு வந்து மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமாவும் பணத்தை திருப்பி பண்ணல, இல்லன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்பஸ்க்காக டெபாசிட் பண்ணேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி தரல, இல்லன்னா நான் ஒரு சர்வீஸ்க்காக அதை டெபாசிட் பண்ணினா அந்த சர்வீஸை அவங்க பண்ணல. சோ இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒண்ணு ஒரு பினான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் செய்யல அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் பர்சன் கிட்ட இருந்து கம்ப்ளைனன்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அப்போ அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம். சோ இது ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் 1ல வந்து சொல்றாங்க.
செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா the government has reason to believe that any financial establishment is acting in a calculated manner with an intention to defraud the depositors. இதுல வந்து யாருமே அஃபெக்டட் பார்ட்டிஸ் வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கல. பட் கவர்மெண்ட்டுக்கே வந்து தெரியுது, கவர்மெண்ட்டுக்கே ரீசன் டு பிலீவ் இருக்கு, நம்புறதுக்கான காரணங்கள் கவர்மெண்ட்டுக்கே வந்து இருக்கு. என்ன நம்புறதுக்கான கவர்மெண்ட்னா, இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு ஏமாத்தணும்ன்ற கால்குலேட்டட் மேனரோட பொதுமக்களை வந்து ஏமாத்தணும்ன்ற இன்டென்ஷனோட, அந்த கால்குலேட்டிவ் மைண்டோட டீப்ராட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷனோட இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து செயல்படுது அப்படின்னு கவர்மெண்ட் நம்புறதுக்கான நம்ப தகுந்த காரணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ வந்து அட்டாச் பண்ணலாம். சோ இந்த 2 கிரவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க இந்த 3ல சப்கிளாஸ் 1 and 2. ஓகே, இந்த 1 and 2ல ஏதோ ஒரு கிரைட்டீரியாவில் இப்ப கம்ப்ளைண்ட் வந்து இப்ப அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ட் இதோட சேர்த்து இந்த மேல சொன்ன 2 விஷயத்துல ஏதோ ஒரு நேச்சர்ல வந்து இப்ப கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, அதோட சேர்த்து அண்ட் if the government are satisfied that such financial establishment is not likely to return the deposit or make payment of interest or to provide the service. So இன்னொன்னு இவங்க அடிஷனலா என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா, இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டான், டெபாசிட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டான், இல்ல இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்க மாட்டான், இல்ல சர்வீஸ பண்ண மாட்டான் அப்படின்னு கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலான்றத அடுத்து சொல்றாங்க. The government may, in order to protect the interest of the depositors of such financial establishment, pass an ad interim order attaching the money or other property alleged to have been procured either in the name of the financial establishment or in the name of any other person from any other person from and out of the deposits collected by the financial establishment. Okay, இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா ad interim அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சரி, ஆட் இன்டரிம் அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலாங்கும் போது எதற்கு அகைன்ஸ்டா? பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆர் இன் எனி அதர் பர்சன் ஃப்ரம் அண்ட் அவுட் ஆஃப் தி டெபாசிட்ஸ் கலெக்டட் பை தி பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி ஆட் இன்டரிம் அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி பாஸ் பண்றாங்க. அதுல யாரோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மணி, அவங்க பணமா கலெக்ட் பண்ணி பணமாவே வச்சிருக்காங்கன்னா அந்த மணியை அட்டாச் பண்ண சொல்லி பண்ணலாம். இல்ல அந்த பணத்தை வந்து அவங்க ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு போது, ப்ராப்பர்ட்டியா பணமா இல்ல கன்வெர்ட் பண்ணிருக்கணும் கூட அவசியம் இல்ல, அவன் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல வேற என்ன வேணா பண்ணிருக்கலாம், அது டசன்ட் மேட்டர். மணி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி, ஏன்னா நமக்கு தேவை ஏதோ ஒரு விதத்துல ரெக்கவர் பண்ணி நம்ம அஃபெக்டட் பார்ட்டிக்கு கொடுக்கணும். ஸோ அட்டாச்மெண்ட் ஆர்டர் எதுக்கு பாஸ் பண்றாங்கன்னா, பணத்தை அட்டாச் பண்றதுக்கோ இல்ல அதர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்டாச் பண்றதுக்காகவோ. அது வந்து யாரு பேர்ல எல்லாம் வாங்கிருக்கலாம்னா, பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்ல அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்ல இல்லாம வேற யார் பேர்ல வாங்கியிருந்தாலும் அதை வந்து அவங்க அட்டாச் பண்ணலாம், இந்த பணத்தின் மூலமா அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அப்படின்றது இதுல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆர் இஃப் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் தட் such money or other property is not available for attachment. இப்போ பணத்தை கலெக்ட் பண்ணி ஒண்ணு பணமா வச்சிருக்காங்க, இல்ல வேற ப்ராப்பர்ட்டியா அதை கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா அதை தெரிஞ்சுதான் அதை அப்படியே அவங்க அட்டாச் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இல்ல, பணமா இல்ல அந்த அந்த மாதிரி அட்டாச் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட அவைலபிளா இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கிட்ட திருப்பி கட்டுறதுக்கான சஃபிஷியன்ட் மணியும் இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்டாச் பண்ணலாம். அதர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும் போது இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட அதர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த டெபாசிட் மூலமா கலெக்ட் பண்ணதுல வாங்கின ப்ராப்பர்ட்டி இல்லாது வேற என்ன ப்ராப்பர்ட்டி அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்ல இருந்தாலும் அதை அட்டாச் பண்ணலாம். அதே போல அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ப்ரொமோட்டர்ஸ், பார்ட்னர்ஸ், டைரக்டர்ஸ், மேனேஜர், மெம்பர்ஸ் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றதையும் அதுல சொல்றாங்க. இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஆளை வந்து இதுல அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அவரு தான் இப்ப நான் சொல்லக்கூடிய பர்சன். யாருன்னா, யாராவது ஒருத்தங்க இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காம இருந்தாங்கன்னா, இப்ப அந்த கடன் வாங்கினவர் இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தான் அந்த கடனை திருப்பி கொடுப்பாரு இல்லையா. இப்போ இவங்க இந்த மாதிரி இப்ப இந்த லைபிலிட்டி வந்துருச்சுன்னா, அந்த கடன் வாங்கின அந்த பாரோயர் இந்த கடனை பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்காம இப்போ அந்த கடன் கொடுக்க வேண்டியவரோட ப்ராப்பர்ட்டியும் இந்த ஆக்டுக்கு கீழே அட்டாச்மெண்ட்டுக்கு லைபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து அவர் ஒரு 50 லட்சம் ரூபாய் அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்ப இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவர் ஏற்கனவே ஒரு 25 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் எதுவும் ஆகல, முன்னாடியே 25 லட்சம் திருப்பி கொடுத்துட்டாருன்ற பட்சத்துல இன்னொரு 25 லட்சம் இவரு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு இதுல இருக்காரு, கடனாளியா இருக்காரு. இப்போ
இந்த ஆக்டுக்கு கீழே அந்த 25 லட்சம் அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வர வேண்டியது தானே. அப்ப அந்த 25 லட்சத்துக்கு அந்த கடனாளியோட ப்ராப்பர்ட்டியையும் மணியையோ அந்த ப்ராப்பர்ட்டியோ வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம்ன்றத அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு மூலமா இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நெக்ஸ்ட் இதுல சொல்றாங்க. Or a person who has borrowed money from the financial establishment to the extent of his default. So இந்த to the extent of his defaultன்ற அந்த வேர்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, எந்த அளவுக்கு அவர் பணத்தை திருப்பி கொடுக்காம இன்னும் டிஃபால்ட்ல இருக்காரோ அந்த சர்டைன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவரோட ப்ராப்பர்ட்டி இஸ் லயபிள் ஃபார் அட்டாச்மெண்ட். அவர் ஏற்கனவே திருப்பி கொடுத்த பணத்துக்கானதுக்கு வந்து அவர் லயபிள் கிடையாது. So அது நெக்ஸ்ட் வந்து such other properties of that person in whose name properties were purchased from and out of the deposits collected by the financial establishment. So இதுல என்ன அப்படின்னா, பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்லயும் அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல, அதுல உள்ள மேனேஜர் பார்ட்னர் அவங்க நேம்ல உள்ளது எதுவும் இல்ல. அப்படிங்கும் போது இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல உள்ளவங்க இவங்க பேர்ல இவங்க சம்பந்தப்பட்டவங்க யார் பேர்லயுமே இல்லாம வேற யாரு பேர்லயாவது தேர்ட் பர்சன் பேர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டுல உள்ள சொந்தக்காரங்க பினாமி பேர்லன்னு சொல்லி எங்கேயாவது வாங்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி யார் யார் பேர்ல எல்லாம் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த செக்ஷன் 3ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். சோ இது புரிஞ்சுதா? செக்ஷன் 3 ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி தான். பார்க்க தான் பேரா அவ்வளவு பெருசா அந்த மாதிரி இருக்கும். டெபாசிட் வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கலங்கும் போது ரெண்டு விதத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. ஒண்ணு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இல்ல கவர்மெண்டே ரீசன் டு பிலீவ் இருக்கு இவன் வந்து கால்குலேட்டர் மேனர்ல தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்படிங்கும் போது இவன் பணத்தை கண்டிப்பா திருப்பியே கொடுக்க மாட்டான்னு கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். எதுக்குன்னா மணியையோ ப்ராப்பர்ட்டியோ அட்டாச் பண்றதுக்கு. சோ அது எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அட்டாச் பண்ணலாம்னு பார்த்தா பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுல அதோட இதுல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸ், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிக்கு கடனாளியா இருக்கக்கூடியவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி இவங்க பேர்ல எதுவுமே வாங்காம தேர்ட் பர்சன் நேம்ல ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 3ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டி. காம்பிடன்ட் அத்தாரிட்டி நமக்கு டெஃபினிஷன் கிளாஸ்லயே சொல்லியிருந்தாங்க இல்லையா? டிஃபைனிங் கிளாஸ்ல செக்ஷன் 4 பாருங்க, அதுல சொல்லியிருக்கவங்க தான் சொல்லிட்டாங்க. சோ இந்த ஆக்டுக்கு கீழே காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து டிஆர்ஓவை தான் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கும் ஜிஓ பாஸ் பண்ணி டிஆர்ஓவை காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சோ காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்டர் திஸ் ஆக்ட் வந்து டிஆர்ஓ. ஓகே, இப்போ இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியோட வேலை என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 3ல கவர்மெண்ட் வந்து ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்ப பாஸ் பண்ண உடனே கவர்மெண்ட் அதை கையில வச்சு ஒன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு அந்த ஃபைலை அப்படியே ஃபார்வர்ட் பண்றாங்க. சோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. The government may by notification appoint one or more authorities for such area or areas or such case or cases as may be specified in the notification hereunder called the competent authority to exercise control over the properties attached by the government under this section. So competent authority எதுக்கு கான்ஸ்டிடியூட் பண்ணப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் அட்டாச் பண்ணனா அந்த ப்ராப்பர்ட்டிஸை இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல இவங்களோட கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் சப்கிளாஸ் 1ல வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு ஒருத்தங்களை வந்து இது பண்றாங்க. தட் இஸ் டிஆர்ஓ. ஓகே, இது வந்து சப்கிளாஸ் 1. சப்கிளாஸ் 2ல தி காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஷல் ஹேவ் அதர் பவர்ஸ் ஆஸ் மே பி நெசசரி ஃபார் கேரியிங் அவுட் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். சோ இந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்னென்ன பவர்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே காம்பிடன்ட் அத்தாரிட்டி வச்சிருப்பாரு. அவருக்கு அது எல்லாத்தையும் அவர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு இஸ் எ எலிஜிபிள் பர்சன் அப்படின்றது சப்கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 3ல upon receipt of the order of the government under section 3 the competent authority shall apply within 30 days to the special court constituted under this act for making the ad interim order of the attachment absolute and for a direction to sell the property so attached by public auction and realize the sale proceeds. Okay, இப்போ கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 3க்கு கீழே ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து செக்ஷன் 3க்கு கீழே உள்ள ஆர்டர் வந்த உடனே இவங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அந்த ஆட் இன்ட்ரீம் ஆர்டரை அப்சல்யூட் ஆர்டரா மாத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த அட்டாச் பண்ணின ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு பப்ளிக் ஆப்ஷன்ல சேல் பண்ணிட்டு அந்த சேல் ப்ரொசீஜரை வந்து எப்படி ரியலைஸ் பண்ணி இந்த அஃபெக்டட் பார்ட்டிஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் டிசைட் பண்ற பர்பஸ்க்காக காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து 30 நாளைக்குள்ள ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து இத அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து
4 சப்கிளாஸ் 3ல சொல்லிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல வந்து 30 daysக்குள்ள இவங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 சப்கிளாஸ் 3 வந்து நீங்க பார்க்கும்போது இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கோங்க. ஜி ராமதாஸ் வர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஜி ராமதாஸ் வர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ இருக்காரு இல்லையா, இவங்களுக்கு இதுல இந்த 30 daysக்குள்ள வந்து இவங்க அங்க ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. இதுல கவர்மெண்ட் டிஆர்ஓ என்ன பண்றாங்கன்னா, பல டைம்ல வந்து அவங்க ரொம்ப டிலேடு மேனர்ல தான் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கே வந்து இதை இந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்புறாங்க. ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு லேட்டா தான் அனுப்புறாங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணி இந்த கேஸ் வந்தது. ஸோ இதுல என்ன அவங்க சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, இதை என்ன பண்றாங்கன்னா, டிஆர்ஓ வந்து கோர்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க கண்டவுன் டிலே அப்ளிகேஷனோட செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்டுக்கு கீழே அந்த கண்டவுன் டிலே பெட்டிஷனோட இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷனை போடுறாங்க. ஸோ இதை வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து சேலஞ்ச் பண்றாங்க. லிமிடேஷன் ஆக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது, நீங்க 30 daysக்குள்ளேயே வந்து அனுப்பியிருக்கணும், அதை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு மேல நீங்க எந்த ப்ரொசீடிங்ஸுமே எடுக்க முடியாது, லிமிடேஷன் ஆக்ட் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டவுன் டிலே வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வந்து அப்ளிகபிள் ஆகும், செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த ஆக்டுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பட் என்னன்னா, ரீசன் மஸ்ட் பி ஸ்டேட்டட். சஃபிஷியன்ட் ரீசன் வந்து டிலேக்கான ரீசன்ஸ் என்னன்றது நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கணும். நீங்க பாட்டுக்கு சும்மா வாங்கி வச்சுட்டு ஃபைலை ப்ராசஸ் பண்ணாம தூங்கிட்டு இருக்க கூடாது. என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்னால நீங்க என்கேஜ்டா இருந்தீங்க, எதனால உங்களால இவ்வளவு டிலே ஆச்சுன்றத அந்த ரீசன்ஸை வந்து டிஆர்ஓ சுட் மென்ஷன் இன் தி அஃபிடவிட். ஸோ இதை வந்து இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜி ராமதாஸ் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஸோ லிமிடேஷன் ஆக்ட் வந்து டான்பிட் ஆக்டுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது. ஸோ அதுலயே இன்னொரு ஜட்மெண்ட் எழுதிக்கோங்க. டிஎஸ் கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். அதே இப்ப சொன்ன இதே சேம் லிமிடேஷன் ஆஸ்பெக்ட் தான். டிஎஸ் கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். ஸோ இதுலயும் லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா அதே தான். அது மட்டும் இல்லாம லிமிடேஷன் ஆக்ட் வந்து ஸ்பெஷல் ஆக்டுக்குமே வந்து எப்பவுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது ஸ்பெஷல் ஆக்ட் இல்லையா. ஸோ ஸ்பெஷல் ஆக்டுக்கு லிமிடேஷன் ஆக்ட் வந்து அப்ளை ஆகாதுன்ற மாதிரி ஒரு வியூ வந்து ஆப்போசிட் பார்ட்டி எடுப்பாங்க. தட் இஸ் ரிஜெக்டட். அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்ல, ஸ்பெஷல் ஆக்டுக்கும் வந்து லிமிடேஷன் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 சப்கிளாஸ் 4. An application under subsection 3 shall be accompanied by one or more affidavits stating the grounds on which the belief the financial establishment has committed any default or is likely to defraud is founded, the amount of money or value of other properties believed to have been procured by means of the deposit, and the details, if any, of persons in whose name such property is believed to have been invested or purchased out of the deposit or any other property attached under section 3. சரி, இப்போ காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபைல் இவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆனவுடனே இவங்க ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பெட்டிஷன்ல என்னெல்லாம் இருக்கணும்ன்றத இந்த சப்கிளாஸ் 4ல சொல்றாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல அஃபிடவிட்டை வந்து அக்கம்பனி பண்ணிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் மேல 3ல வந்து எப்படி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னு ரெண்டு கிரவுண்ட் பார்த்தோம் இல்லையா. அதுல எந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ அதை சொல்லணும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து பிலீவ் பண்ணணும்னு நினைச்சாதான் வந்து அந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பிலீவ் பண்ணதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் அந்த அஃபிடவிட்ல சொல்லியிருக்கணும். வேற ஏதாவது ரீசன்ஸ் நீங்க சொல்லணும்னாலும் அதை சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து என்ன டிஃபால்ட் கமிட் பண்ணிருக்கான், யாரெல்லாம் ஏமாத்திருக்கான், யார் யார் பேர்ல எல்லாம் இப்ப ப்ராப்பர்ட்டி வாங்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லி அந்த அஃபிடவிட்டோட சேர்த்து இந்த பெட்டிஷனை வந்து இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது அஃபிடவிட் வச்சிருக்கணும். அந்த அஃபிடவிட்ல இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லணும். ஸோ இது வந்து சப்கிளாஸ் 4. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 5ல the competent authority shall make an application to any court having jurisdiction to try similar cases or deal with the subject matter pertaining to money or property belonging to a financial establishment or any person specified in section 3 situated within the territorial jurisdiction that the court for appropriate orders. Okay, இப்போ competent authority இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சீட் பண்றவங்க, டெபாசிட்டை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க எல்லாம் இப்ப சென்னையில ஒரு கம்பெனி வந்து பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதை பண்ணுதுன்னா, இவன் சென்னையில உள்ள பீப்புளை மட்டும் ஏமாத்திருக்க மாட்டான். திருநெல்வேலியில ஏமாத்திருக்கலாம், தூத்துக்குள்ள ஏமாத்திருக்கலாம், இல்ல அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க கூட நம்பி ஏமாந்து போட்டுட்டு ஏமாந்தவங்க இருப்பாங்க. அப்போ இப்ப கோர்ட் வந்து நமக்கு இப்ப சென்னையில டான்பிட் கோர்ட் இருக்கு. இப்ப சென்னை டான்பிட் கோர்ட்ல தான் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இங்க உள்ள காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த
ஆட் இன்ட்ரிம் ஆர்டரை வந்து ஃபைனல் ஆர்டரா மாத்துறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம்னா வேற எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன்லாம் அஃபெக்டட் இருக்காங்களோ இந்த கேஸ் சம்பந்தமா வேற எங்கெங்கெல்லாம் டீல் பண்ணப்பட வேண்டியது இருக்கோ இந்த கேஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் வந்து வேற எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எல்லாம் இருக்கோ சோ அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து அங்க இருக்கவங்களுக்கு போடலாம். சோ அதை தான் வந்து இந்த சப் கிளாஸ் 5ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப் கிளாஸ் 6ல வந்து ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கிரெடிட்டிங் தி டீலிங் வித் தி மணி ரியலைஸ்டு பை தி காம்பிடன்ட் அத்தாரிட்டி he shall open an account in any scheduled commercial bank. சரி, இப்போ வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இப்போ பணத்தை டெபாசிட் பண்ணனவங்க கிட்ட இருந்து பணத்தை திருப்பி வாங்க போறாங்க, அப்புறம் அஃபெக்டட் பார்ட்டிஸ்க்கு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் வந்து தனியா ஹேண்டில் பண்றதுக்காக தனியா ஒரு ப்ராப்பர் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்கான ப்ரொவிஷன் இது. சோ அந்த அக்கௌண்ட் இவங்க எந்த பேங்க்ல மெயின்டைன் பண்ணணும்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ல அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சப் கிளாஸ் 6ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹானரிங் தி கமிட்மெண்ட். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செக்ஷன் 5. default in repayment of deposit and interest honoring the commitment. So இது வந்து penal provision, notwithstanding anything contained in chapter 2. So chapter 2ல உங்க ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே அட்டாச் பண்ணப்பட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. ஏற்கனவே என் ப்ராப்பர்ட்டி தான் அட்டாச் பண்ணிட்டீங்களா, அதனால எனக்கு செக்ஷன் 5 அப்ளை ஆகாதுன்னு டிஃபைன் பண்ண முடியாது. சோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸோட ஆரம்பிக்காங்க. notwithstanding anything contained in chapter 2 where any financial establishment defaults the return of the deposit or defaults the payment of interest on the deposit or fails to return in any kind or fails to render service for which the deposit has been made. ஓகே, ஏற்கனவே டெபாசிட்ல 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 விஷயத்துல எதை செய்யலனாலும் சரி, every person responsible for the management of the affairs of the financial establishment shall be punished with imprisonment for a term which may extend to 10 years and with fine which may extend to 1 lakh of rupees. சரி, ஓகே. இப்போ யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, மேல சொன்னதுல நீங்க சர்வீஸ் ரெண்டர் பண்ணாம இருந்தாலும் சரி, இல்ல இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்காம இருந்தாலும் சரி, இல்ல டெபாசிட் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்காம இருந்தாலும் சரி, எதை பண்ணீங்கனாலுமே you are liable for punishment to the extent of 10 years. அதே போல along with fine அது வந்து 1 lakh வரைக்கும். அதோட சேர்த்து இது வந்து அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட். இதுல பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் லயபிள் ஆக்கணும், அந்த கம்பெனி அவங்களையும் லயபிள் ஆக்கணும்ன்றதுக்காக. சோ கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் பர்சன், ஜூரல் பர்சன், அவங்களை ஜெயில புடிச்சு போட முடியாது. சோ தே மேட் பினான்சியல் லயபிலிட்டி அப்படின்றதுனால அவங்களுக்கு பினான்சியல் லயபிலிட்டி கொடுக்காங்க. சோ பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா 1 lakh வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். So this is section 5. So next வந்து 5 capital A. So the 5 capital A எதுக்குன்னா, ஒருவேளை இந்த அஃபெண்டர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு, either before approaching the court or pending proceedings வந்து எப்ப வேணும்னாலும் case can be compromised. So அந்த மாதிரி once compromise பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல he should be set free from the liability. அதுக்காக இந்த 5A வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, an offense punishable under section 5 may before the institution of the prosecution. So ரெண்டா பிரிக்காங்க. offense காம்பவுண்ட் பண்றது ஆக்சுவலி இந்த ப்ரொவிஷன் வந்து 2003 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து ப்ராசிக்யூஷன் இன்ஸ்டிடியூட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாமலேயே காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து இந்த offense வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ப்ராசிக்யூஷன் இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு அஃபென்ஸை காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த 5A இருக்கக்கூடிய விஷயம். An offense punishable under section 5 may before the institution of the prosecution be compounded by the competent authority. So in prosecution institute ஆகலனா competent authority வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். Or after the institution of the prosecution be compounded by the competent authority with the permission of the special court. So ப்ராசிக்யூஷன் இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சுன்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி கோர்ட்ல இருந்து ஸ்பெஷல் கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க காம்பவுண்ட் பண்ணணும். சரி, காம்பவுண்ட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும், அதுதான் அடுத்து. ஆன் பேமெண்ட் ஆஃப் தி என்டையர் அமௌண்ட் டியூ டு தி டெபாசிட்டர் வித் ஆர் வித்வுட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒன்னு ஃபைனோ இன்ட்ரெஸ்டோட சேர்த்து டெபாசிட் பண்ணாலும் சரி, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம டெபாசிட் பண்ணாலும் சரி. சரி, இது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்டோட இல்லாதுன்றதுலாம் எப்படின்னா, பார்ட்டிஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க எனக்கு இன்ட்ரெஸ்டே, இப்போ அஃபெக்டட் பார்ட்டி வந்து டெபாசிட்டர் வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல என் பணத்தை கொடுங்கன்னு அவரு அக்ரி பண்ணிக்கிட்டாருன்னா அந்த இடத்துல
அவங்க பணத்தை டெபாசிட் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு டெபாசிட் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டோட தான் வேணும்னு கேட்டாருன்னா இவங்க இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கொடுக்கணும். சோ இவரு எப்படி இது வந்து செட்டில்டு பிஃபோர் அமிகபிள் பிஃபோர் தி பார்ட்டிஸ் தான். ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணி இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு இந்த கேஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 5 capital A subclass 1. Subclass 2, where an offense has been compounded under subsection 1, no proceeding or further proceeding, as the case may be, shall be taken or continued against the offender in respect of the offense so compounded, and the offender, if in custody, shall be discharged forthwith. ஸோ மேல சொன்ன மாதிரி நீங்க அஃபென்ஸை காம்பவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இம்மீடியட்டா அவர் ஒருவேளை கஸ்டடியில இருந்தாரு அப்படின்னா அவரை இம்மீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா அவர் மேல எந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸுமே நீங்க ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 6 ஸ்பெஷல் கோர்ட். For the purpose of this act, the government may, with the concurrence of CJ High Court, by notification, constitute one or more special courts for such area or areas, or such case or may be or such case as may be specified in the notification in the cadre of a district judge and session judge. இப்போ இதுல வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேடர்ல உள்ளவங்க தான் வந்து, அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே கான்ஸ்டிடியூட் பண்ணப்படக்கூடிய கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் செஷன் ஜட்ஜ் அப்படின்ற கேடர்ல இருக்கும். அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இது நோட்டிபிகேஷன் மூலமா ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அதை பண்றதுக்கு முன்னாடி சிஜே ஹைகோர்ட் கிட்ட நீங்க கன்கரன்ஸ் வாங்கியிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்பெஷல் கோர்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். கவர்மெண்ட் இது ஒரு ஏரியாவுக்கு மட்டும் இவங்க பண்ணாலும் சரி, இல்ல 2-3 ஏரியாவுக்கும் சேர்த்து ஒரே கோர்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணாலும் சரி. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட கெப்பாசிட்டியில உள்ளது. ஸோ அவங்க வந்து எத்தனை ஏரியாவுக்கு நம்ம இந்த கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்றோம், ஒரே கோர்ட்டை எத்தனை ஏரியா கவர் பண்ணணும்ன்றலாம் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கன்கரன்ஸ் ஆஃப் சிஜே ஹைகோர்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் கேடர்ல இருக்கும். இது வந்து சப் கிளாஸ் 1. நெக்ஸ்ட் வந்து சப் கிளாஸ் 2ல நோ கோர்ட் இன்க்ளூடிங் தி கோர்ட் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி பிரசிடென்சி டவுன்ஸ் இன்சால்வன்சி ஆக்ட் 1909 and the provincial insolvency act 1920, other than the special court, shall have jurisdiction in respect of any matter to which the provision of this act applies. ஸோ இந்த ஆக்டை தவிர்த்துட்டு இது வேற எந்த ஆக்டுக்கு கீழே இது சம்பந்தமான சப்ஜெக்ட் மேட்டர் வந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆகுது. அதுல வந்து பிரசிடென்சி டவுன் இன்சால்வன்சி ஆக்டும் அதுக்குள்ள வருது, ப்ராவின்சியல் இன்சால்வன்சி ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்ஸும் வந்து வருது. ஸோ இவங்க யாருமே வந்து இந்த ஆக்டுக்கெல்லாம் வந்து இந்த டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்ஸ் வருது அப்படின்னாலே இந்த ஆக்டுக்கு கீழே கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் கோர்ட் தான் அவங்க இதை ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து சப் கிளாஸ் 2. Next one, subclass 3, any pending case in any other court to which the provision of this act apply shall stand transferred to the special court. So in that 1997ல தான் நமக்கு வந்திருக்காங்க, எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு நார்மலா ஐபிசிக்கு கீழே தான் இந்த அஃபென்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணி அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு டெட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எந்தெந்த கோர்ட்ல இருக்கோ அங்க கேசஸ் நடந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா. இப்போ ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்றது இந்த சப்கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. சப்கிளாஸ் 4ல when trying any case, the special court may also try any offense other than an offense specified in section 5 with which the accused may, under the Code of Criminal Procedure 1973, be charged at the same trial. ஸோ இவங்க இந்த ஆக்டுக்கு கீழே அஃபென்ஸை வந்து ட்ரை பண்றாங்க அப்படிங்கும்போது அதர் தேன் அஃபென்சஸ், அதாவது இந்த ஆக்ட்ல வந்து செக்ஷன் 5ல சொல்லியிருக்க அஃபென்ஸ் தவிர வேற எந்த அஃபென்ஸா இருந்தாலுமே அந்த ஐபிசி ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்சஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க TANPIDல உள்ள செக்ஷன் 5 மட்டும் இங்க ஸ்பெஷல் கோர்ட்ல நடத்துங்க. அதர் அஃபென்சஸ் 420 வரும், அதே போல 469 அது மாதிரி அங்க நிறைய ஐபிசில அஃபென்ஸ் இதோட சேர்ந்து அலைடா வரும். அந்த மாதிரி வரக்கூடிய அஃபென்ஸ் எல்லாம் நீங்க தனியா நம்மளோட ரெகுலர் கிரிமினல் கோர்ட்ல போய் நடத்துங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ TANPIDோட சேர்ந்து வேற அதர் அஃபென்சஸ் ஐபிசியோ இல்ல வேற ஏதாவது ஆக்டுக்கு கீழே அஃபென்சஸ் வந்து ரெட்பிட்டா வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே கேன் ட்ரை தி அஃபென்சஸ். அதை தான் வந்து சப் கிளாஸ் 4ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 7, பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ரெகார்டிங் அட்டாச்மெண்ட், சேல், ரியலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அட்டாச் பண்றாங்க.
அதுக்கப்புறம் காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வருது. இது என்ன பண்ணணும்னா ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெஷல் கோர்ட் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்ன்றது 7ல சொல்றாங்க. சப்கிளாஸ் 1 upon receipt of an application under section 4 the special court shall issue to the financial establishment or to any other person whose property is attached by the government under section 3 a notice accompanied by the application and affidavits and of the evidence if any recorded calling upon him to show cause on the date to be specified in the notice why the order of attachment should not be made absolute and property so attached to be sold in public auction. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து இங்க கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க இல்லையா? போட்ட உடனே இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ இல்ல வேற அதர் பர்சன்ஸுக்கு யாரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்களோ அந்த அதர் பர்சன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். ஷோகாஸ் நோட்டீஸ்ல என்ன சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, அட்டாச் பண்ணப்பட்டிருக்க ப்ராப்பர்ட்டியை ஏன்னா அதுல ஏன்னா அது ஆட் இன்ட்ரிம் அட்டாச்மெண்டா தான் இருக்கு. அந்த ஆட் இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட்டை நான் ஏன் அப்சல்யூட் அட்டாச்மெண்டா மாத்த கூடாது அப்படின்றதுக்கான உன்னோட ரீசன் இருந்ததுன்னா இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்க டேட்ல வந்து நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் ஷுட் அக்கம்பைன் வித் அந்த பெட்டிஷன், அதாவது இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஃபைல் பண்ண பெட்டிஷன், அவங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட், அதோடு சேர்த்து வேற ஏதாவது எவிடன்ஸ் அவங்க என்க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து அந்த பர்சனுக்கு பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லைன்னா அதர் பர்சன்ஸ் யாரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிருக்காங்களோ அந்த அதர் பர்சன்ஸ் அவங்களுக்கு அனுப்பணும். இது வந்து சப்கிளாஸ் 1. சப்கிளாஸ் 2ல தி ஸ்பெஷல் கோர்ட் ஷால் ஆல்சோ இஷ்யூ such notice to all other persons represented to it as having or being likely to claim any interest or title in the property of the financial establishment or the person to whom the notice is issued, calling upon such person to appear on the date at the specified in the notice and make objection if he so desires to the attachment of the property or any portion thereof on the ground that he has an interest in such property or portion thereof. சரி, மேல சொன்னதுல வந்து ஸ்பெசிபிக்கா இப்ப என் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு கோர்ட் வந்து டைரக்டா நோட்டீஸ் கொடுக்குது. இல்ல நான் தான் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது எனக்கு நோட்டீஸ் கொடுத்துறாங்க. அது சப்கிளாஸ் 1, அதுல ஒன்னும் டவுட் இல்லை. இதுல என்ன அப்படின்னா, என்னோட பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றீங்க. ஆனா இத பார்க்கும்போது ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுல வேற யாருக்கும் வேற ஒரு சில பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சப்போஸ் வந்து என்னோட லீகல் ஆஸ்க்கு அதுல நான் ஏதோ ஒண்ணு என் ப்ராப்பர்ட்டியை வேற ஏதோ நேச்சர்ல வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு என்கம்பரன்ஸ் அதுல கிரியேட் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பர்சனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை என் நேம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நான் ஒரு மார்க்கேஜுக்கு வந்து மார்க்கேஜ் பண்ணிருக்கலாம். அப்போ அந்த மார்க்கேஜரோட லயபிலிட்டி அங்க இருக்கு. இல்ல நான் லீஸுக்கு விட்டுருக்கலாம், அப்ப அந்த லெசாரோட லெசியோட இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க இருக்கு. சோ இந்த மாதிரி யாரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபீல் பண்ணுதோ அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே யாருக்கெல்லாம் டைட்டில்லையோ இல்ல வேற எந்த இன்ட்ரெஸ்டோ இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து சப்கிளாஸ் 2. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 3 வந்து எனி பர்சன் கிளைமிங் அன் இன்ட்ரெஸ்ட் இன் தி ப்ராப்பர்ட்டி அட்டாச்ட் ஆர் எனி போர்ஷன் thereof may, notwithstanding that no notice has been served upon him under this section, make an objection as aforesaid to the special court at any time before an order is passed under section 4 or subsection 6. சரி, இப்ப வந்து ஒரிஜினலா யார் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி நேச்சர்ல எனக்கு நோட்டீஸ் வரல. அதே போல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற நேச்சர்லயும் எனக்கு நோட்டீஸ் வரல. பட் ஐ எம் ஹேவிங் தி இன்ட்ரெஸ்ட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸே வரல. அப்படிங்கும் போது உனக்கு நோட்டீஸே வரலன்னா கூட பரவாயில்ல, உனக்கு அட்டாச் ஆன ப்ராப்பர்ட்டில வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி உனக்கு தெரியுதுங்கும் போது நீங்களே கோர்ட் நோட்டீஸ் வராமலே நீங்க வாலண்டியரா நீங்களே போயிட்டு கூட உங்களோட அப்ஜெக்ஷனை வந்து கோர்ட்ல நீங்க சொல்லலாம். அதுதான் வந்து இந்த சப்கிளாஸ் 3. So next வந்து subclass 4. If no cause is shown and no objection are made on or before the specified date, the special court shall forthwith pass an order making the ad interim order of attachment absolute and direct the competent authority to sell the property so attached by public auction and realize the sale proceeds. சரி, இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? அங்க இருந்து ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளையும் வரல, அப்ஜெக்ஷனும் வரல. அப்படின்ற பட்சத்துல ஃபோர்த் வித்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இம்மீடியட்டா நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம். என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம்? ஆட் இன்ட்ரிம் ஆர்டர் அப்சல்யூட்டா மாத்திடலாம். அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டியா வந்து டைரக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டியை இம்மீடியட்டா பப்ளிக் ஆப்ஷன்ல சேல் பண்ணிட்டு சேல் மூலமா வந்த சேல் ப்ரொசீட்ஸை இம்மீடியட்டா ரியலைஸ் பண்ணி அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க ஆர்டர் பண்ணலாம். இது வந்து சப்கிளாஸ் 4. அதாவது நோ அப்ஜெக்ஷன் இல்ல,
இல்ல அந்த டேட்ல வந்து யாருமே வந்து அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து சப்கிளாஸ் 4. சப்கிளாஸ் 5ல if cause is shown or any objection is made as aforesaid, this special court shall proceed to investigate the same, and in so doing, as regards the examination of the parties and in all other respects, the special court shall, subject to the provision of this act, follow the procedure and exercise all the powers of a court in hearing a suit under the Code of Civil Procedure 1908, and any person making an objection shall be required to adduce evidence to show cause that at the date of the attachment he had some interest in the property attached. Okay, இப்போ நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அவருக்கு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு காரணம் கொடுக்க வேண்டிய காசு இருக்கு, இல்ல அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு இது பண்ணிட்டு அவரை வந்து எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லலாம். அதே போல அவரோட எவிடன்ஸை வந்து அவர் கொடுக்கலாம். சரி, ஓகே. எவிடன்ஸ் எது ரிலேட்டடா கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணின டேட்ல அந்த ப்ராப்பர்ட்டியில என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் அதுல கட்டையில் ஆகுது, நீங்க இதை வந்து அட்டாச் பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அட்டாச்மெண்ட்டை அப்ஜெக்ட் பண்ணி அவரு எவிடன்ஸ் கொடுக்கணும். அன்னைக்கு டேட்ல எவிடன்ஸ் கொடுக்கணும். எவிடன்ஸ் கொடுக்க சொல்லி கோர்ட் சொல்லணும். ஷால் பி ரெக்வயர்ட் டு அடியூஸ் எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல அவரை அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க சொல்லணும். இது வந்து சப்கிளாஸ் 5ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து சிபிசில வந்து என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே வந்து ஒரு சிவில் கோர்ட் வந்து எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க இந்த விஷயத்த வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து சப்கிளாஸ் 5ல சொல்லிக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 6ல ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் subsection 5, the special court shall pass an order within a period of 180 days from the date of receipt of an application under subsection 3 of section 4, either making the ad interim order of attachment absolute or varying it by releasing a portion of the property from attachment or cancelling the ad interim order of attachment, and then direct the competent authorities to sell the property so attached by public option and realize the sale proceeds. இப்போ இதுக்கு மேல சொன்ன ப்ரொவிஷனுக்கு கீழே அவங்க இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது கோர்ட் என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை முடிச்சதுல இருந்து 180 நாளைக்குள்ள இவங்க கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஆர்டர் பாஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் வந்து அப்சல்யூட்டா மாத்தி அவங்க ஆர்டர் போடலாம். அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை கவர்மெண்ட் அட்டாச் பண்ணது தப்பு கரெக்ட் தான், அதனால நான் அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து அப்சல்யூட்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போடலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஆர்டர்ல வேரி பண்ணலாம், ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை மாடிஃபை பண்ணிட்டு ஒரு பார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அதையும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டோட்டலாவே ஆட் இன்ட்ரீம் அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அட்டாச் பண்ண தப்புன்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஆர்டர் போடலாம். ஒருவேளை ப்ராப்பர்ட்டியை வந்து அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா அந்த அட்டாச்மெண்ட் அப்சல்யூட்டா மாத்திட்டாங்க, இல்ல பார்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு மீதி பார்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட்டை வந்து அவங்க அப்சல்யூட்டா மாத்திட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து காம்பிடன்ட் அத்தாரிட்டியை சேல் பண்ணி ஃபர்தரா அந்த சேல் ப்ரொசீஜரை ரியலைஸ் பண்ண சொல்லி அதுல ஆர்டர் போடணும் அவங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சப் கிளாஸ் 6. ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்கு. ப்ரொவைடட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆமா உண்மையாவே இவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவரோட இன்ட்ரெஸ்டா தப்பா தான் அட்டாச் பண்ணிருக்காங்க, இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணுது. அப்படிங்கும் போது கோர்ட் ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஆமா இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படிங்கும் போது இன்னொரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆனா தான் ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஈவன் இந்த கன்சர்ன் பர்சனோட ப்ராப்பர்ட்டியை வந்து போர்ஷனை ரிலீஸ் பண்ணினா கூட ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து திருப்பி கொடுக்குற அளவுக்கு ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ஒருத்தரோட பேர்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவரோட மட்டும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டரே அவங்க ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி மற்ற டெபாசிட்டருக்கு கொடுக்கறது அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இந்த ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் தட் தி ஸ்பெஷல் கோர்ட் ஷல் நாட் ரிலீஸ் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் எனி இன்ட்ரெஸ்ட் which it is satisfied that the financial establishment or the person referred to in subsection 1 has in the property unless it is also satisfied that there will remain under attachment an amount of property of value not less than the
value that is required for repayment to the depositors of such financial establishment. So இப்போ நான் சொன்னது அது. Next is subclass 9 omitted 10ல the special court shall on an application by the competent authority pass such order or issue such direction as may be necessary for the equitable distribution among the depositors of the money attached or realized out of sale. இது வந்து ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலா நீங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி அதை அப்சல்யூட் ஆக்கி இப்ப சேல் பண்ணிட்டீங்க, பப்ளிக் ஆக்ஷன்ல சேல் பண்ணி அதை சேல் ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்கும் போது அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்றாங்க. அதாவது ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்லல. இப்போ நீங்க வந்து 1 கோடி வாங்கியிருக்கவனுக்கும் 50 லட்சம் 1 கோடி கொடுக்க வேண்டியவங்களுக்கும் 50 லட்சம் கொடுத்துருக்கவங்களுக்கும் நான் 2 பேருக்கும் 50 லட்சம் தரேன் அப்படின்னு ஈக்குவலா கொடுக்க கூடாது. 1 கோடி கடன் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். 50 லட்சம் கொடுத்தவருக்கு ஒரு 30 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 70 lakhs. அந்த மாதிரி ஒரு ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுக்கணும். அவங்கவுங்க வாங்கியிருக்க ப்ரொபோர்ஷனேட்டுக்கு தகுந்த மாதிரி டெபாசிட்டர் அந்த டெபாசிட்டருக்கு அவங்கவுங்க எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணி அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டுக்கு இதுல வந்து ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கணும். இது வந்து சப் கிளாஸ் 10ல சொல்லிக்கக்கூடிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 8. இந்த செக்ஷன் 8ல என்ன அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாலஃபைடு டிரான்ஸ்பரி. இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த அதாவது இவங்க வந்து சிபிசி ப்ரொசீஜருக்கு கீழே ஒரு சிவில் கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த செக்ஷன் 7ல சோ இந்த செக்ஷன் 7க்கு கீழே இந்த அட்டாச்மெண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணப்படக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அந்த ஆர்டர் அட்டாச்மெண்ட் ஆர்டரையோ இல்ல எதையோ ஒண்ணு சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கிரிமினல் ரிவிஷனாவோ இல்ல அந்த மெத்தட்ல வந்து நீங்க போக கூடாது. சிவில் ரிவிஷனா தான் நீங்க அதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிசைடடான விஷயம். ஜட்மெண்ட் நான் எண்ட் போர்ஷன்ல வந்து சொல்றேன். சோ இந்த செக்ஷன் 7க்கு கீழே இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா அட்டாச்மெண்ட் அண்ட் அதர் இன்சிடென்டல் இஷ்யூஸ் சம்பந்தமா ஏதாவது வந்து உங்களுக்கு அக்ரீடு பார்ட்டி சிவில் ரெமடியை தான் வந்து அப்பலேட் கோர்ட்ல வந்து அவங்க இன்வோக் பண்ணணுமே தவிர்த்துட்டு கிரிமினல் அப்பீலாவோ கிரிமினல் ரிவிஷனாவோ அந்த மாதிரிலாம் வந்து அதை போகக்கூடாது. ஸோ சிவில் நேச்சர்ல வந்து நீங்க அப்பலேட் அத்தாரிட்டியோ இல்ல ரிவிஷனல் ரிவ்யூ அத்தாரிட்டிஸோ எதுனாலும் சிவில் நேச்சர்ல வந்து நீங்க இன்வோக் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்மெண்ட் சொல்றேன் எண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 8 அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாலஃபைட் டிரான்ஸ்பரி. Where the assets available for attachment of financial establishment or other person referred to in section 3 are found to be less than the amount or value which such financial establishment is required to repay to the depositors, and where the special court is satisfied by affidavit or otherwise that there is reasonable cause for believing that the said financial establishment has transferred, whether after the commencement of this act or not, any of the property otherwise done in good faith, and for consideration the special court may by notice require any transfer of such property whether or not he received the property directly from the said financial establishment to appear on the date to be specified in the notice and show cause why so much of transfer is property as is equivalent to the proper value of the property transfer should not be attached. ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 8 இன்வோக் பண்ணணும்னா ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு. என்ன ப்ரீ கண்டிஷன் அப்படின்னா where the assets available for attachment of a financial establishment or other person referred in so and so provision found to be less than the amount ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெபாசிட்டருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட்ல தான் வந்து இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ இல்ல அதர் பர்சன் கிட்டயோ இருந்து அக்வயர் பண்ணப்பட்ட மணியோ ப்ராப்பர்ட்டியோ கம்மியா தான் இருக்கு. அந்த டெபாசிட்டருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இப்ப நம்ம அக்வயர் பண்ணனா அட்டாச் பண்ண இது இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம இந்த 8 ஃபர்ஸ்ட் இன்வோக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதை பண்ண முடியாது. ஸோ இது ப்ரீ கண்டிஷன். ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு தெரிய வருது அஃபிடவிட் மூலமா. என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க வந்து மேலஃபைடு டிரான்ஸ்பர் மூலமா நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னும் போது கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ இந்த டிரான்ஸ்பர் வந்து இந்த ஆக்ட் வந்து கமென்ஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மேலஃபைடா நடந்திருந்தாலும் சரி இல்ல இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிரான்ஸ்பர் நடந்திருந்தாலும் சரி அதை பத்தி கவலை கிடையாது. அதே போல இந்த டிரான்ஸ்பரி இருக்காங்க இல்லையா அந்த அதாவது மேலஃபைட் இன்டென்ஷனோட வாங்கின அந்த டிரான்ஸ்பரி டைரக்டா அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட இருந்து அதை வாங்கியிருந்தாலும் சரி இல்ல இன்டைரக்டா வாங்கியிருந்தாலும் சரி. சோ எப்படி இருந்தாலுமே இந்த 8 வந்து நம்ம இன்வோக் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணலாம்னா
அந்த மாதிரி மேலஃபைடு இன்டென்ஷனோட வாங்கியிருக்க அந்த பர்சன் கிட்ட இருந்து அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மேலஃபைடு இன்டென்ஷனோட ப்ராப்பர்ட்டி வந்து அவரோட எந்த வேல்யூக்கு வாங்கியிருக்காரோ அந்த ப்ராப்பர் வேல்யூக்கு வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். அதாவது இவர் மேலஃபைடு இன்டென்ஷனோட வாங்கின ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர் வேல்யூ அளவுக்கு அந்த மேலஃபைடு டிரான்ஸ்பரியோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 8. ஸோ இந்த செக்ஷன் 8க்கு ஒரு ஜட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஜே விஜயலட்சுமி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஜே விஜயலட்சுமி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஸோ இதுல என்ன கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்னா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ல உள்ள அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் வந்து ஆக்சுவலி கோர்ட்ல போய் இந்த பெட்டிஷன் வந்து அஃபிடவிட் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து மேலஃபைடு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடும்போது தான் கோர்ட் வந்து அதுல ஆர்டர் போடுறாங்க. சோ இதுல வந்து இந்த அஃபெக்டட் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க இந்த காஸ்ட் டைட்டில் போட்டு வேணா நீங்க அதுல பாத்துக்கோங்க. ஜே விஜயலட்சுமி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இது வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஆக்ட்ல. நீங்க போட்டீங்கன்னாலே வரும் உங்களுக்கு. சோ ஆக்ட்ல உள்ள ஹெல்த் போர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இடபிள்யூஓல உள்ள இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் தான் அந்த பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டி அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல உள்ளவங்க பர்சன்ஸ் என்ன அதை அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான் இந்த பெட்டிஷனை போடணும். இடபிள்யூஓல உள்ள இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்டிஷன் போடுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டியோட ரோல் இது, அவங்க தான் இதுல பெட்டிஷன் போடணும், நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி தான் சேலஞ்ச் பண்றாங்க. சோ இதுல கோர்ட் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இதுல ரோலே கிடையாது, இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி ஆபீசர் போடுறது தான் கரெக்ட். ஏன்னா ஒரு மேலஃபைடு டிரான்ஸ்பர் நடந்திருக்கா இல்லையான்றதே முதல்ல எப்ப தெரிய வரும்னா, ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் அது முதல்ல கண்டுபிடிக்கவே முடியும். சோ இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி தான் அதை கண்டுபிடிக்காங்க. காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டிங் பவர் கிடையாது. சோ அவங்களோட நாலேஜுக்கு இது வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது. சோ இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணக்கு அப்புறமா தான் இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு தான் இந்த நாலேஜே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியும்ன்றதுனால தே ஆர் தி காம்பிடன்ட் பர்சன் டு இன்வோக் செக்ஷன் 8 அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. சோ பெட்டிஷன் வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டி போடணும்னு அவசியம் இல்லை, அவங்க போடக்கூடாது, இவங்க தான் போடுவாங்க. இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி தான் வந்து இதுல பெட்டிஷன் போடுறாங்க. போட்டா அது கரெக்ட். சோ அதை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. சோ இது வந்து செக்ஷன் 8. சோ இதுல வந்து இப்போ செக்ஷன் 8ல சப் கிளாஸ் 1ல வந்து அந்த மலஃபைடு இன்டென்ஷன்ல வாங்கின டிரான்ஸ்பரிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து அவர் வந்து கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகல, இல்ல அப்பியர் ஆகி அப்ஜெக்ட் பண்றாரு, அந்த அப்ஜெக்ஷன் வந்து கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணணும்ன்றது இந்த சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க. where the said transferee does not appear and show cause on the specified date, or whether after investigation in the manner provided in subsection 5 of section 7, the special court is satisfied that the transfer of the property to the said transferee was not in good faith, and for consideration the special court shall order the attachment of so much of the said transferee's property as is in the opinion of the special court is equivalent to the proper value of the property transfer. சோ அவர் வந்து ஒன்னு அப்ஜெக்ஷனே வந்து சொல்லாம அப்படியே விட்டுட்டாரு, நோட்டீஸ் வாங்கிட்டு, இல்ல வந்து அப்ஜெக்ட் பண்றாரு, பட் கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது ஸ்பெஷல் கோர்ட் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச், எந்த அளவுக்கு அவர் மலஃபைடு இன்டென்ஷன்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர் வேல்யூ அளவுக்கு அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ண சொல்லி அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். செக்ஷன் 9 வந்து செக்யூரிட்டி இன் லியூ ஆஃப் அட்டாச்மெண்ட். இது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச்மெண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கான செக்யூரிட்டி கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். இந்த மாதிரியான நேச்சர் கேசஸ்ல எந்த ஆக்ட்ல பார்த்தாலும் பார்ப்போம். ஸோ அதே தான் இதுல செக்யூரிட்டி இன் லியூ ஆஃப் அட்டாச்மெண்ட். எனி ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் பர்சன் whose property has been or is about to be attached under this act may at any time apply to the special court for permission to give security in lieu of such attachment, and where the security offered and given is in the opinion of the special court satisfactory and sufficient, it may cancel the ad interim order of attachment, or as the case may be, refrain from passing the order under subsection 6 of section 7. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்துக்கு ஈக்குவலண்டான ஒர்த்துக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் செக்யூரிட்டியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து அதோட வேல்யூ ஆமா அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வந்து அலோ பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அதை அந்த செக்யூரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி மேல உள்ள அந்த ஆட் இன்ட்ரீம் ஆர்டரை வந்து அவங்க அட்டாச்மெண்ட்டை வந்து அப்சல்யூட் மாத்தாம இருக்கலாம். அதே போல இமீடியட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு நீங்க சேல் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆர்டரும் அவங்க போடாம இருக்கலாம், நீங்க செக்யூரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா.
அதாவது ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி மேல ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் இருக்கு, அதுக்கு பதிலா நீங்க இப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டும் எஸ் இது கரெக்டா இருக்கு, இதை நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லும் போது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேல இருக்கக்கூடிய அந்த ஆட் இன்ட்ரீம் ஆர்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்க. இட் மே கேன்சல் தி ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட். அப்படி இல்லாட்டி அதே போல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, செக்ஷன் 7ல உள்ள சப்கிளாஸ் 6க்கு கீழே வந்து அந்த சேல் பண்ண சொல்லி சேல் ப்ரொசீஜர் எடுக்க சொல்லி தான் அதுல ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம அதை வந்து அந்த ஆர்டர் அதாவது சேல் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடாமே இருக்கலாம். இது வந்து செக்ஷன் 9ல சொல்லியிருக்க விஷயம். தென் செக்ஷன் 10ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி attached. The special court may, on the application of any person interested in any property attached under this act, and after giving the competent authority an opportunity of being heard, make such orders as the special court considers just and reasonable for A. Providing from such of the property attached as the applicant claims an interest in such sums as may be reasonably necessary for the maintenance of the applicant and of his family, and for expenses connected with the defense of the applicant where criminal proceedings have been instituted against him in the special court under section 5. So இதுல பாருங்க, இப்ப என் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க, இந்த ஆக்டிவிட்டியில ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டீங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய இன்கம் வச்சுதான் என்னோட சர்வைவல் இருக்கு, என்னோட ஃபேமிலியோட சர்வைவல் இருக்கு. இப்ப நான் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியில வந்து நான் ஏதோ ரெண்டுக்கு விட்டு நான் என்ன பெனிஃபிட் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். சோ இப்ப நீங்க அட்டாச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்றீங்க, இல்ல அது வந்து எனக்கு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு ரெவன்யூ ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்க அட்டாச் பண்ணும்போது ஐ எம் டிபெண்டிங் ஆன் தி பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து நான் பெட்டிஷன் போட்டு கேட்கலாம். இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வச்சுதான் நான் இருக்கேன், நான் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கேன், இல்ல என்னோட ஃபேமிலி வந்து அதோட இன்கம் தான் நம்பி இருக்கு அப்படின்னாலும், அப்படி இல்லாட்டி இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய இந்த இன்கம் வச்சுதான் நான் இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்லயே என்ன வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு அப்படின்னா அவரு இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம். சோ அது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு எதை சேஃப்கார்ட் பண்றதுக்காக அப்ளிகேஷன் அப்படி போடும்போது கோர்ட் அதுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் பி சப்கிளாஸ் பில என்ன சொல்றாங்கன்னா, safeguarding so far as may be practicable the interest of any business affected by the attachment and in particular in the interest of any partner in such business. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்க பார்ட்னர்ஷிப்ல அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டில நாங்க பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் இந்த ஆக்டுக்கு கீழே லையபிள்னு சொல்லி என் ப்ராப்பர்ட்டின்ற முறையில நீங்க அதை வந்து அட்டாச் பண்றீங்க. பட் நான் ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்ணும்போது அதுல இன்னும் 4 பார்ட்னர்ஸும் சேர்ந்து இந்த அட்டாச்மெண்ட்னால ஆகப்படுறாங்கும் போது சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்காக இவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா கோர்ட் வந்து அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துட்டு ஆமா இது உண்மையாவே அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா, சோ அந்த பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சேஃப்கார்ட் பண்றதுக்காக கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். சோ இதுதான் வந்து செக்ஷன் 10. 11 வந்து அப்பீல் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மேல உள்ள அப்பீல் வந்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு போய்க்கலாம். அதுல வந்து அப்பீலுக்கு உள்ள டேட் வந்து உங்களுக்கு 30 days கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல 2 ஜட்மெண்ட் பார்த்துட்டோம். இந்த ஆக்டுக்கு வந்து லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ அதனால கண்டோன்டிலே அப்ளிகேஷனும் வந்து இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கவர்மெண்ட் வந்து இந்த கோர்ட்ல உள்ள கேசஸை கண்டக்ட் பண்றதுக்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்கேஜ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா 10 வருஷத்துக்கு குறையாத அவங்களுக்கு ஸ்டாண்டிங் கவுன்சிலா அவங்க இருந்திருக்கணும். அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். இதுல வந்து ஒரு அட்வொகேட்டை தான் நீங்க என்கேஜ் பண்ணணும், இல்ல மோர் தென் 1 அட்வொகேட் கூட நீங்க என்கேஜ் பண்ணிக்கலாம். The government shall by notification appoint 1 or more advocate of not less than 10 years standing as a special public prosecutor for each of the special court for the purpose of conducting the case in any special court. So நீங்க ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற கெப்பாசிட்டியில 10 வருஷத்துக்கு குறையாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நோட்டிபிகேஷன் மூலமா கவர்மெண்ட் இந்த கோர்ட்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இது வந்து செக்ஷன் 12. 13 வந்து ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ரெகார்டிங் அஃபென்சஸ். சோ ஸ்பெஷல் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் இல்லாமலே எடுக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. The special court may take cognizance of the offense without the accused being committed to it for trial, and in trying the accused person shall follow the procedure prescribed in the Code of Criminal Procedure 1973 for the trial of foreign cases by magistrate. சோ என்ன விஷயம்லாம் சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் கோர்ட்டே டைரக்டா காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம், கமிட்டல் மூலமா தான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கிரிமினல் ப்ரொசீஜர்ல உள்ள வாரண்ட் கேசஸுக்கு வந்து என்ன ட்ரையல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்பெஷல் கோர்ட். சப்கிளாஸ் 2ல
The provision of the Code of Criminal Procedure 1973 shall, so far as may be applied to the proceeding before the special court, and for the purpose of this said provision, a special court shall be deemed to be a magistrate. ஓகே, நீங்க வந்து சிஆர்பிசில உள்ள ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த ஆக்டுக்கு கீழே கேசஸை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே நீங்க கேசஸை ட்ரை பண்ணும்போது நீங்க உங்களை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கருதப்படுவீர்கள், டீம் பண்ணப்படுவீங்க. செக்ஷன் 14 வந்து ஓவர் ரைட் எஃபெக்ட். அதாவது இந்த சட்டம் வந்து மற்ற எல்லா சட்டத்துக்கும் மேலோங்கி நிற்கும் அப்படின்றது. அதே போல இந்த சட்டம் மற்ற சட்டங்களுக்கு இன் அடிஷனா செயல்படுமே தவிர்த்துட்டு வேற ஒரு சட்டத்துக்கு கீழே இது வந்துருச்சு அதனால இதுக்குள்ள வராது அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் ஓவர் ரைட் எஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. சேவ் as otherwise provided in this act, the provision of this act shall have effect notwithstanding anything inconsistent therewith contained in any other law for the time being in force, or any custom or usage, or any instrument having effect by virtue of any such law. So இந்த ஆக்டுக்கு காண்றதையே வேற ஏதாவது ஒரு ஆக்ட்ல ஏதாவது சொல்லி இருக்காங்க அப்படின்னா கூட அந்த ஆக்டுக்கு ஓவர் ரைடிங் எஃபெக்ட் கிடையாது. இந்த ஆக்ட் அந்த ஆக்டுக்கு மேல ப்ரிவேல் ஆகும். இது வந்து மற்ற எல்லா ஆக்டுக்கும் இன்னும் அடிஷனா செயல்படும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 15 வந்து ரூல் மேக்கிங் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அது ஒன்றும் நம்ம பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட சேர்த்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. இந்த ஆக்ட்ல பிரசன்ன தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, பிரசன்ன தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த டெபாசிட் பண்றதுல நம்ம வந்து யாராவது ஒரு கம்பெனில வந்து பணம் போட்டு அவங்க தாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இப்ப எனக்கு தெரியுதுன்னா நான் அதை 4 பேர்கிட்ட போய் கேன்வாஷ் பண்ணி நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இன்னசென்டா போய் யாராவது கேன்வாஷ் பண்ணி கேன்வாஷிங் ஏஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்கு கீழே அஃபண்டர்ன்றதுல வருவாங்களா, அவங்களும் லைபிள் ஃபார் பனிஷ்மெண்டா அப்படின்றது டிசைட் பண்ண ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ கேன்வாசிங் ஏஜென்ட் நாட் அன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க சீட்டிங் இதுல தான் பண்றாங்கன்றதெல்லாம் தெரியாது. அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனில போட்டுட்டு இருக்காங்க, ஸோ நான் போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேன்வாஷ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்றது சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது. பிரசன்ன தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கோங்க, விஸ்வபிரியா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. விஸ்வபிரியா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இது வந்து நமக்கு இந்த ஆக்டுக்கு கீழே வந்து இப்போ நிறைய டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்க. எந்த கேஸ்லயுமே ஒரே ஒருத்தர் மட்டும் டெபாசிட் பண்ணி ஏமாந்திருக்காரு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் நிறைய பேரை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கீழே அவர் அரெஸ்ட் பண்ணி இப்ப கஸ்டடியில வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தப்ப இன்னொரு கம்ப்ளைண்ட் வருது, இன்னொரு டெபாசிட்டர் இப்படி டெபாசிட்டர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் அவரை திருப்பி ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி திருப்பி அவரை ரிமாண்ட் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து கேஸ் இது. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் திருப்பி அவரை வந்து ரீஅரெஸ்ட் பண்ணி அவரை திருப்பியும் நீங்க ரிமாண்ட் பண்ணணும், ஃபார்மல் ரிமாண்ட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டே மட்டும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணிக்கிட்டு மற்ற சப்சிக்வெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே 161 ஸ்டேட்மெண்டா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் விஸ்வபிரியா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதே போல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொன்னு என்ன, அந்த பினான்சியல் எஸ்டாபிஷ்மெண்ட் சைடு இன்னொரு டிஃபென்ஸ் என்ன எடுப்பாங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக் இடபிள்யூஓ இவங்களுக்கு வந்துட்டு இந்த நான் பேங்கிங் பினான்சியல் அதாவது கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் வந்து கம்பெனி பண்ணக்கூடிய அஃபென்ஸை வந்து இந்த இடபிள்யூஓக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த கேஸ்ல ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு இன்கார்பரேட் கம்பெனியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, இடபிள்யூஓக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு கம்பெனி அப்ளிகேஷன் நம்பர் சொல்லியிருப்பேன் பாருங்க, அதுல வந்து இடபிள்யூஓக்கு வந்து அந்த கம்பெனி அப்ளிகேஷன்ல நம்ம ஹைகோர்ட் யாருக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்திருப்பாங்கன்னா, ஸ்பெஷல் விங் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் விங் யாரை ஹேண்டில் பண்ற கான்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸையும் அந்த அன்இன்கார்பரேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பண்ணக்கூடிய அஃபென்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த இடபிள்யூ ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு தான் அந்த கம்பெனி அப்ளிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இப்ப அதை எடுத்து ஆர்கியூ பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, நான் இன்கார்பரேட் கம்பெனி, ஸோ என்ன வந்து டீல் பண்றதுக்கு இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குக்கு கிடையாது, அந்த கம்பெனி அப்ளிகேஷன் படி இவங்க அதுல ஆத்தரைஸ் பண்ணப்படல அப்படின்னு சொல்லி இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுல கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல வந்து இவங்க போலீஸ்னா யாரு அப்படின்றத முதல்ல பாப்பாங்க. ஏன்னா இப்ப இடபிள்யூல உள்ளவங்க எல்லாமே போலீஸ்ன்றதுலதான் இன் ஜெனரல் அவங்க தே ஆர் போலீஸ். ஸோ போலீஸ்ன்றது யாரு அப்படிங்கும் போது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து போலீஸ் ஆக்ட்ல வந்து போலீஸ்ன்றதுல யாரெல்லாம் வராங்க, அவங்களோட பவர் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைலா இந்த ஜட்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்றாங்கும் போது, ஒரு போலீஸோட அத்தாரிட்டி என்ன அப்படிங்கும் போது
நீ வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனியா இருந்தாலும் சரி, அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி, அதாவது நீ வந்து ஆர்டிபிஷியல் பர்சனா இருந்தாலும் சரி, ஜூரல் பர்சனா இருந்தாலும் சரி, நேச்சுரல் பர்சனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து போலீஸ்ன்றவங்களுக்கு உண்டு. அதனால நான் வந்து ஒரு இன்கார்பரேட் கம்பெனி, அதனால என்ன வந்து இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் வந்து என்ன டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஏற்கனவே 2003 அமெண்ட்மெண்ட்லயே இன்கார்பரேட்டட் கம்பெனி பண்ணினாலுமே பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்றதுக்குள்ள வந்துருவீங்க அப்படின்னு நமக்கு டெபினிஷன்ல 2003லயே அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால நீ வந்து இப்ப வெரி வெல் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் திஸ் ஆக்ட். சோ அதனால இவங்க ஒன்னு டீல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன். ஏன்னா இருக்கக்கூடியதெல்லாம் அந்த டைம் பவுண்டட் மேனருக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிடணும் அந்த விஷயத்துக்காக தான். Thank you very much, madam. தேங்க்யூ சார். கேன்வாஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் சொன்னீங்கல்ல, அவங்கள வந்து இத கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ண முடியுமா? அது சாரி டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சுக்க வேணாம், எனக்கு அது புரியல, அதனாலதான். இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். அந்த விஸ்வபிரியா வந்து செக்ஷன் 15க்குன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டவங்க 15 சொன்னீங்க. அது 15க்கான ஜட்மெண்ட் இல்ல, செக்ஷன் 14க்கு அதை மாத்திக்கோங்க. 15 வந்து ரூல் மேக்கிங் பவர் தான், அதுக்கு எதுவும் ஜட்மெண்ட் நான் சொல்லல. 14ல வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த விஸ்வபிரியா ஜட்மெண்ட் வந்து அது ஓவர் ரைடிங் எஃபெக்ட்டுக்கு மட்டும் இல்ல, அதுல வந்து கம்பெனி லாவுக்கும் இந்த ஆக்டுக்கும் கீழே கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா எந்த ஆக்ட் ப்ரிவேல் ஆகுன்றதும் அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதே போல போலீஸோட பவர்ஸ் என்ன, காலனியல் பீரியட்ல இருந்து போலீஸோட அத்தாரிட்டிஸ் அவங்க பவர்ஸ் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் அவங்க யாரெல்லாம் பண்ணலான்றது இன் டீடைல் அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதே போல அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்சிக்வெண்ட் கம்ப்ளைண்ட்ஸையும் வந்து நீங்க 161 ஸ்டேட்மெண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் திருப்பி எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அது ஒரு லென்த்தி ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த ஆக்டோட முழு ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு முழு ஆப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும். சார் இது வந்து இப்போ நீங்க யாரோ கேட்டீங்கல்ல சார், அதாவது கேன்வாசிங் ஏஜென்ட், அது வந்து பிரசன்ன தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது எதுக்குன்னா இப்போ எங்க வீட்டு நான் வந்து ஒரு கம்பெனில போயிட்டு டெபாசிட் பண்றேன். இப்போ என் ஏரியால புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க என்கிட்ட வந்து மாசம் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க 10 மாசம் முடிக்கும் போதே நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி நான் போய் டெபாசிட் பண்றேன். இப்ப நான் டெபாசிட் பண்ணதோட சும்மா இருக்காம நான் என் பக்கத்துல இருக்கவங்க என் சொந்தக்காரங்க எல்லாரையும் போயிட்டு நீங்க போடுங்க அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன நம்பி 10 பேர் போடுவாங்க. பட் அவங்க இந்த மாதிரி சீட்டிங் மென்டாலிட்டில இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ரொம்ப இன்னசென்ட்டா இதை பண்ணிருப்பேன், என்ன நம்பி 10 பேர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்க்கு கீழே இப்போ கம்பெனியை வந்து லயபிள் பண்றாங்க அப்படிங்கும் போது இப்போ என்ன நம்பி போட்ட எல்லாரும் என் மேலையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா, இவர் கேன்வாஸ் பண்ணனதுனாலதான் நான் போய் போட்டேன், இவரு தான் முத காரணமே, இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பிரச்சனை இப்ப என் மேலையும் கம்ப்ளைண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நேச்சர்ல இந்த கேன்வாஸ் பண்ணனவங்க மேல எஃப்ஐஆர் ஆகும்போது அவங்களும் whether they are liable under this act அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கேன்வாசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த ஆக்டுக்கு கீழே அஃபண்டர்ன்றதுல வரமாட்டாங்க. சோ அவங்க வந்து நாட் liable to பனிஷ்மெண்ட்ன்றது இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா சார்? அட்டாச்மெண்ட் சொன்னீங்களா மேம்? அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு அந்த ரிட்டர்ன் ஆஃப் மணி டு தி டெபாசிட்டர் சொல்லிருக்கீங்க, அது எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும்ன்றதாச்சும் பிரிஸ்கிரைப் டைம் இருக்கா? அட்டாச்மெண்ட் தான் அந்த 4லயே சொல்லியிருக்காங்கல்ல சார், நீங்க வந்து 30 நாளைக்குள்ள வந்துட்டு அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி டைம் பவுண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதை வந்து ஃபாலோ பண்றதுல மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ்ல வந்து அவங்க அதை ஃபாலோ பண்றது இல்ல. அதனால அவங்க டிலே பெட்டிஷனை வச்சு போடுறாங்க. இல்ல ஈவன் இந்த ரீஃபண்ட் ஆஃப் மணி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அப்படிதான் பண்றாங்க, ஆனா ரிட்டர்ன் பண்றது பல வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஆமா சார், கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கிறாங்க இங்க. ஏன்னா சார் நமக்கு கோர்ட் அதிகமா கிடையாது, மொத்தமே 3-4 தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், நமக்கு சென்னையில இருக்கு, மதுரையில ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமே 3 கோர்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இவங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய மேட்டர்ஸை ஹேண்டில் முதல்ல ஸ்பெஷல் கோர்ட்டும் கம்மி, இன்னொன்னு காம்பிடன்ட் அத்தாரிட்டி இந்த டிஆர்ஓ பாத்தீங்கன்னா அவங்க ஹெவிலி லோடட் வித் அந்த அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லயே நிறைய ஒர்க் லோடடா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கரண்ட்ல பிரசன்ட் ஆபீசர்ஸா இருக்காங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கோட சேர்த்து தான் அவங்க இதை பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களாலையும் இதுல ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க உடனே இம்மீடியட்டா வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களாலயும் அதை பண்ண முடியல. சோ டிலே வந்து அன்அவாய்டபிள்ன்ற மாதிரி நேச்சர்ல நிறைய டிலே இருக்கதான் செய்யுது சார். ஓகே ஓகே ஓகே. ஏதோ ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் லாஸ்ட்ல சொல்றேன், இதை எழுதிக்கோங்க. அதாவது சிவில் அப்பீல் தான் வந்து மெயின்டைன் ஆகும், கிரிமினல் அப்பீல் வந்து நீங்க அந்த அட்டாச்மெண்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து சிவில் அப்பீல் தான் மெயின்டைன் ஆகும், கிரிமினல் அப்பீலா போக கூடாதுன்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து GS ராமாராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. GS ராமாராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி.
அதான் நான் முதல்ல சொன்னல 2 விதமா இதுல டீல் பண்றாங்க. ஒன்னு அஃபென்ஸ்ன்ற நேச்சர்ல பனிஷ்மெண்ட் அது ஒரு செக்டாரா கொண்டு போறாங்க. இன்னொரு அஃபெக்டட் பார்ட்டிக்கு அவனுக்கு அந்த பணத்தை டெபாசிட் அந்த பணத்தையோ இல்ல எந்த சர்வீஸ் ரெண்டருக்காக பணத்தை வாங்கினாங்களோ அந்த சர்வீஸ்க்கான அந்த இதை வந்து மீட்டு கொடுக்கணும். சோ 2 விஷயத்தையும் இந்த ஆக்ட் வந்து டீல் பண்ணுது. ஒன்னு சிவில் நேச்சரா டீல் பண்ணுது, இன்னொன்னு கிரிமினல் நேச்சரா டீல் பண்ணுது. சோ சிவில் நேச்சர்ல வரக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் ரிலேட்டட் ஆனதெல்லாம் நீங்க சிவில் அப்பீல், அதுக்கு மேல அக்ரீடு பார்ட்டி வந்து சிவில் அப்பீல் போய்க்கோங்க. கிரிமினல் அப்பீலா வந்து வரக்கூடாதுன்னு சொன்ன கேஸ் ஜிஆர் ராமாராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. அதே போல அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷன் 5ல வரக்கூடிய அஃபென்ஸ் அண்ட் பெனால்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா அது கிரிமினல் அப்பீலா போயிடும். செக்ஷன் 11க்கு கீழே அப்பீல் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல போயிடும். இல்ல மேம், அவங்க ஐபிசி செக்ஷன்ஸும் அதுல அட்ராக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆமா கேக்குறாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். அதாவது இந்த ஆக்ட் கூட வந்து உங்களுக்கு ஐபிசி அஃபென்ஸும் வந்துருச்சு அப்படின்னா இந்த டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே உள்ள இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே வந்து அந்த அஃபென்ஸையும் அவங்களே சார்ஜ் பண்ணி அவங்களே அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது ஆக்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்களே சார், நம்ம பார்த்தோம்ல, அது ஒரு ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு அதர் தேன் டிஎன்பிடி ஆக்ட் வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை அதுக்கும் சேர்த்து அவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கும் அவங்களே ட்ரையல் எடுத்து அதுக்கும் அவங்களே சேர்த்து பனிஷ்மெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேடம், அது தனியா புது ஆக்ட் இதுல வருமா நம்ம மேடம்? இப்போ நியூ ஆக்ட் எழுதிங்களா, பாரதிய நியாய சங்கீதா, அது ஆமா மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம். அதுல ஒன்னும் டிஎன்பிஏடிய வந்து நாங்க எக்ஸ்க்ளூட் பண்றோம்னு சொல்லவே இல்லையே சார். கண்டிப்பா வரும் சார். உங்களுக்கு இப்ப புது சட்டத்துல உள்ள அஃபென்ஸும் வந்து அதுல உள்ள ப்ரொவிஷன் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே அட்ராக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த ஆக்ட் தான் அதை ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நம்மளோட ரெகுலர் கிரிமினல் கோர்ட்டுக்கு போகாது. இல்ல இதுக்கு முன்னாடி நமக்கு அஃபென்ஸ் இது பண்ணும்போது 406, 420 ரெட் வித் 5 ஆஃப் டான்பிட் ஆக்ட் அத மாதிரி தான் நமக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. சோ இப்போ வந்ததுன்னா உங்களுக்கு அதோட இந்த பிஎன்எஸ் கம்பேரிட்டிவ் பண்ணி போடுவாங்க. ஆமா ஆமா அவ்வளவுதான். நாட் ஓன்லி ஐபிசி அஃபென்ஸ், சில அஃபென்சஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி ஆக்டுக்கு கீழே கூட அஃபென்சஸ் வந்து வரும். ஏன்னா நீங்க அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ண கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல சில விஷயங்கள் அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபிசியும் டிஎன்பிடி மட்டும் தான் வரும்னு கிடையாது. மணி லாண்டரிங் ஆக்ட் உள்ள வரும், சிட் ஃபண்ட் ஆக்டுக்கு கீழே ஃப்ராட் பண்ணா உள்ள வரும். நிறைய ஆக்ட்ஸை வந்து உள்ளுக்குள்ள சேர்த்து ஒரு இந்த ஆக்டுக்கு கீழே அஃபென்ஸ் வரும்போது வரும். சோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் ஐபிசி இதுதான் வரும் அப்படி கிடையாது. இதை தவிர்த்துட்டு வேற எந்த அஃபென்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு இதுக்கு கீழே இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓவர் ரைடிங் எஃபெக்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆக்ட்ல வந்து நீங்க சார்ஜ் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த ஆக்டுக்கு கீழே என்ன எடுக்கக்கூடாது அப்படி சொல்ல முடியாது. அதனாலதான் ஆக்டுக்கு வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்டும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை எக்ஸ்க்ளூசிவா வேற ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து இந்த ஆக்ட்ல உள்ள விஷயத்த டீல் பண்ணக்கூடாது, நான் எக்ஸ்க்ளூசிவா மத்த எல்லா ஆக்டையும் ஓவர் ரைட் பண்றேன்னு இந்த ஆக்டுக்கு அப்புறமா வந்த ஆக்ட் ஏதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவா ஓவர் ரைட் பண்ணுதுன்னா அந்த ஆக்ட் அந்த இடத்துல ப்ரிவேல் ஆகும். சோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேசஸ் தான். சோ எந்தெந்த ஸ்பெஷல் ஆக்ட்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது, அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல எது உள்ள இன்க்ளூட் ஆகும் ஆகாதுன்றதுலாம் அவங்க எஃப்ஐஆர் போடும்போது அதை வச்சு டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த ஆக்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் பார் டிஎன்பிடி ஆக்டுக்கு இருக்கா, இல்ல டிஎன்பிடி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்பெஷல் ஆக்ட் வந்து அந்த ஸ்பெஷல் ஆக்டுக்கு ஓவர் ரைடிங் எஃபெக்ட் கொடுத்திருந்தாங்கன்னா லேட்டஸ்ட் லா ப்ரிவேல் ஓவர் தி ஓல்டு லான்ற அந்த ஃபண்டமெண்டல் லா அப்ளை ஆகும். சோ இது வந்து அந்தந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ண வேண்டிய இஷ்யூ. இன் ஜெனரல் இந்த ஆக்டை வச்சு நம்ம படிக்கும்போது இது அத ஓவர் ரைடிங் ஆக்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஆக்ட் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஐபிசி அஃபென்ஸும் அதே போல இப்போ வந்திருக்க புது ஆக்டுக்கு கீழே அஃபென்ஸும் வந்து இது கூட வருதுங்கும் போது கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் ஆக்ட் தான் அதை டீல் பண்ணுவாங்க. நமக்கு நம்ம ரெகுலர் கிரிமினல் கோர்ஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். சார் கைண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல்.